ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் செடி. யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளைகளையா ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் போதுதான் யோசேப்பை ஆசீர்வதிக்கிற விதத்தை நீங்கள் பாருங்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். வெல் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு ஹெல்ப், யார் மூலமாவும் நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வராத ஒரு சூழ்நிலை, பகைத்து இவன் இங்க இருந்தா ஏதாவது நமக்கு பண்ணிருவான் அப்படிங்கிற ஒரு இதோட நம்மளை ஒதுக்கி வைத்து இருக்கிறார்களா? பகைத்தார்கள் என்று, யோசேப்பை பகைத்தார்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். வெல்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று